கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு இந்த நிருபம் எழுதும் பொழுது சிறைச்சாலையில் கிடந்தார். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் என்று அழித்து தரமாக சொல்லும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் இருப்பது தான் ஒரு உண்மையான சந்தோஷம். சந்தோஷம் என்பது பணத்தினாலோ பொருட்களினாலோ வசதி வாய்ப்பு வந்ததுனாலோ நினச்ச காரியம் நடந்து முடிஞ்சது அதுதான் சந்தோஷம் என்பது அல்ல. சந்தோஷம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு சந்தோஷம். அந்த பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அவனுக்கு அந்த நாட்களில் பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஜனங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அற்பமான மனுஷனாக இருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் எப்படி வருது என்றால், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கலக்கம் அடைந்தாலும் என் மனம் முறிவு அடையாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் இருப்பதினால் நான் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறேன் என்பது அவனுக்குள்ளே ஒரு எப்போ மன மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு மனிதன் பெரிய ஐஸ்வர்யவான். அவன் சொல்கிறான், எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்த்து, எனக்கு இருக்கிற தானியங்கள் பொருட்களை பார்த்து சாகிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கலாம் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். ஆனால் இயேசு அவனை பார்த்து, மதிகேடனே, இந்த ராத்திரியே உன்னுடைய ஆன்மா எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? அதே போல் இன்றைக்கி மனிதர்கள் தன்னால் பேங்க்கில் பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதனால் எனக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் சந்தோஷம் என்பது பணத்தினாலோ பொருட்களினாலோ எதுனாலும் வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் உனக்குள்ளே வரும்பொழுது, அவர் மட்டும் உனக்குள்ளே வரும்போது ஒரு புதிய சேஞ்ச் ஆகும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது தான் புதிய சிருஷ்டியாயினால் புதிய படைப்பு, புது மனுஷன். அந்த புதிய மனுஷனாக மாறும் பொழுது பழையவைகள்லாம் ஒழிஞ்சு போனது. பழைய பாவம், தரித்திரம், வறுமை, வியாதி, நோய் எல்லாம் ஒழிந்து போச்சு. அது திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸ் பண்ண பிசாசு கொண்டு வந்தாலும் இது நிரந்தரமான வாழ்க்கையில் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை தான். நான் கர்த்தருக்குள்ளே இன்றைக்கி நான் பாவம் செய்யாமல் இருக்கிறேன், சோதனையில் விடாமல் இருக்கிறேன், யாருடைய வம்புக்கு போகல, யாருடைய பொருளை நான் அபகரிக்கலை, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறேன், சாப்பாடு இருக்குதோ இல்லாமல் போனாலும் சரி, பாவத்துக்கு நான் இடம் கொடுக்கல, பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து உண்மையாக வாழும்பொழுது அதுதான் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று அதுதான் உண்மையான வார்த்தை. ஏன் அந்த 2 முறை அவர் அழுத்துறாருன்னா, பூமியில் அந்த சந்தோஷம் யாரால் கொடுக்க முடியாது, இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு உலகப்பிரமான சந்தோஷம்லாம் விட்டுட்டார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவனை பாடுகளை அனுபவித்தார். அதுதான் அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. ஜெயிலுக்கு போனாலும் பாட்டு பாடுறாரு, அடிவானாலும் பாட்டு பாடுறாரு, உதச்சி தள்ளினாலும் பாட்டு பாடுறாரு, வெளியில் போனால் சுவிசேஷம் சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இது அல்ல. நிரந்தரமான வாழ்க்கை இயேசு பரலோகத்தில் நமக்கு வச்சுருக்கிறார் தெரிஞ்சு போச்சு. அந்த தெரிந்ததை அவர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எப்படி கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேனோ, எந்த நிலையில் இருந்தாலும் நீங்களும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன். எத்தனை சொல்லி பார்க்கலாம்.